Hello, my dear students. In our today's class, we are going to start the development of male gametophytes. இன்றைய நம்முடைய வகுப்பில் வந்து நாம் ஆண் கேமிட்டர தாவரத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மகரந்தத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு முதிர்ச்சி அடைந்த மகரந்தத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தில் நாம் வந்து முதல்ல 4 லேயர்ஸ் இதை பற்றி பார்த்தோம். ஸோ இன் அ மெச்சூர் anther there are 4 layers present as a anther wall. மகரந்தத்தினுடைய சுவர்களாக என்ன இருக்குது? 4 லேயர்கள் இருக்குது. அது என்னெல்லாம்? எபிடெர்மிஸ் புறத்தோல், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ் இடை அடுக்குகள், டப்பீட்டம் அப்படின்னு பார்த்தோம். அந்த டப்பீட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? அந்த 4 அடுக்குகளுக்கு உள்ளே இருக்கிற நுண் வித்தகங்கள் அதை வந்து ஸ்பொராஞ்சியம்னு சொன்னோம். ஸ்பொராஞ்சியம் மொத்தமாக நமக்கு எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது எத்தனை இருக்கணும்? 4 இருக்கும். நுண் வித்தகங்கள் மொத்தம் 4 இருக்கும். ஆண் கேமிட் உருவாக்கத்தின் போது முதல்ல நாம் படித்த செல்லினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆர்ச்சிஸ்போரியல் செல்ஸ். இந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல்கள் archisporial cells are because of the anticlinal division. எப்படி கிடைக்குது? மைக்ரோஸ்போர் மதர் செல் ஒரு சிறு மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக இந்த ஆர்கிஸ்போரியல் செல் இரு மடியமாக இருக்கிறது. எப்படி கிடைக்குது? நுண் வித்தகங்களை உருவாக்குகின்ற தாய் செல்களாக மாறுகிறது. இதுவும் இரு மடியமாகத்தான் இருக்கிறது. இந்த நுண் வித்தக தாய் செல்கள் குன்றல் பகுப்பு, அதாவது மியாசிஸுக்கு அப்புறம் எப்படி மாறுது? மைக்ரோஸ்போர்களாக மாறுகிறது. மைக்ரோஸ்போர்ஸ் நுண் வித்துகள் அப்படி மாறும். இது நம்ம பார்த்தோம். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த அமைப்பு இங்க எப்படி இருக்கும்? இந்த ஆர்கிஸ்போரியல் செல் அப்படிங்கிறது ஐடென்டிக்கலாக, அதாவது இணையாக அமைப்பில் ஒத்த செல்களாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வரைய வேண்டிய படத்தை வந்து ஒரே குறுக்குவெட்டு தோற்றத்தில் கொண்டு வரேன். அப்போ இந்த ஸ்பொராஞ்சியம் நுண் வித்தகத்தில் ஆர்கிஸ்போரியல் செல் ஒரே அமைப்பில் காணப்படும். இப்படி இருக்கிற ஒரே அமைப்பில் ஒத்த செல்களாக இருக்கிற இந்த செல்கள் ஆர்கிஸ்போரியல் செல்கள் மைக்ரோஸ்போர் மதர் செல்களாக, நுண்வித்து தாய் செல்களாக மாறும்போது இந்த 2n நம்பர் இருமடியம் மாறாமல் எப்படி இருக்கும்னா சிறு சிறு செல்களாக இடைவெளிகள் விட்டு காணப்படுகிறது. The cells which are formed as a microspore mother cell from the archisporial cells are loosened. The cell wall present around the microspore mother cell loosens its structure somewhat. They are making a space between them. அதற்கு இடையில் என்ன மாறுகிறது? செல்கள் அப்படிங்கிறது மாறுகிறது. அப்போ இது வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அங்கே என்ன நடக்குது? இந்த 2n நம்பரில் மியாசிஸ் நடக்கு, மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்கும். மைக்ரோஸ்போர்ஸ் எப்படி இருக்கும்?
மைக்ரோஸ்போர்களை சுற்றி, அதாவது நுண் வித்துகளை சுற்றி ஒரு முழுமையடையாத செல் சுவர் இருக்கும் அந்த புரோட்டோபிளாஸ்டை சுற்றி. ஸோ இங்கே இந்த செல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த செல்கள் என்னது? மைக்ரோஸ்போர்ஸ். மைக்ரோஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் இந்த நுண்வித்துகள் மியாசிஸ் மூலமாக கிடைக்கிறதுனால இருமடியமாக இருக்கின்ற அந்த செல்கள் எப்படி மாறும்? ஒரு மடிய செல்களாக மாறும். தட் மீன்ஸ் இட் இஸ் a haploid. இட் இஸ் a haploid number of cells. சரியா? இட் இஸ் a haploid number. இந்த மைக்ரோஸ்போர் எப்படி டெவலப் ஆகுது, அதுதான் இந்த டைட்டில், டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட். இதை பார்க்க போகிறோம். ஸோ the microspores are the immediate product of the microspore mother cells after the meiosis. When the microspores are formed, they are in tetrad structure. பொதுவாக விதை தாவரங்களில், பூக்கும் தாவரங்களில் இந்த மைக்ரோஸ்போர் டெட்ராஹெட்ரல் வடிவத்தில் தான் இருக்கும். 4 அமை வித்துக்களாகத்தான் அந்த டெட்ரட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எப்படி இருக்கும்? இப்படி தான் அதனுடைய அமைப்பு இருக்கும். ஒரு தெளிவான உட்கருவோடு இருக்கும். 4வது செல் எங்கே இருக்கும்? பின்பக்கத்தில் இருக்கும். இதுதான் அந்த அமைப்பு. இந்த டெட்ராஹெட்ரல் டெட்ரட் ஃபார்ம் தான் இந்த மைக்ரோஸ்போர் அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இப்போ இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் separates to form the individual microspores and it develop into pollen grain within the sporangium. இப்போ இந்த மைக்ரோஸ்போர் போலன் கிரைனா எப்படி மாறுது அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரியா? இப்போ போலன் கிரைன் யூஸ்வலி நம்ம படிச்சுட்டோம் ஏற்கனவே, இதை கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாம். covered by 2 layers. It's a 2 double membrane cover. So there are 2 layers. What are they? அது என்னலாம்? exine மற்றும் intine. intine அப்படிங்கிறது உள்ளடுக்கு, exine அப்படிங்கிறது வெளியடுக்கு. அப்போ இந்த மைக்ரோஸ்போர்கள் போலன் கிரைனாக மாறும்போது அதனுடைய சுவர் வந்து 2 வெவ்வேறு அடுக்குகளினால் சூழப்பட்டு காணப்படுகிறது. பொதுவாக பூக்கும் தாவரங்கள், the flowering plants, என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆந்தர்ஸ் மகரந்த பை இதனுடைய முதிர்ச்சியின் போது வெடிக்கிறது. வெடிக்கும் போது போலன் கிரைன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த போலன் கிரைன் எங்கிருந்து ரிலீஸ் ஆகும்னா, நம்ம படித்தோம் ஸ்டோமியம் along the junction between 2 sporangium the endothecium thickening is absent. That region is called stomium. இந்த ரீஜன்ல வெடிப்பு உருவாவதினால் என்னது ரிலீஸ் ஆகுது? போலன் கிரைன்ஸ் ரிலீஸ் ஆகும். இது வந்து பைலோகு ஸ்ட்ரக்சர், அதாவது 2 நுண் வித்தகங்களை இணைக்கின்ற இந்த புள்ளியில் எண்டோதீசியத்தினுடைய தடிப்புகள் காணப்படாது. அது எதுக்கு பயன்படுது? முதிர்ச்சியின் போது இந்த ஆந்தர்கள் வெடிப்பதற்கு பயன்படுகிறது. சரியா? அப்போ இங்க இருக்கிற போலன் கிரைன் இப்படிதான் ரிலீஸ் ஆக முடியும். அப்போ அந்த போலன் கிரைனோட அமைப்பு நமக்கு பார்க்குறோம். எக்ஸைன் இன்டைன் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ரிலீஸ் ஆகும்போது, வெளியேற்றப்படும் போது எக்ஸைன் இன்டைனுடைய அமைப்போடு தான் வெளியேறும். அதுக்காக தான் நம்ம இதை போட்டிருக்கிறோம். அப்போ இது வந்து மைக்ரோஸ்போர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தெளிவான உட்கரு இருக்கு. போலன் கிரைனா மாறும்போது this is a protoplast of the microspore. சரியா? புரோட்டோபிளாஸ்டுகள், மைக்ரோஸ்போர் அதாவது நுண்வித்துகளினுடைய புரோட்டோபிளாஸ்ட், பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்க. சரியா? இதை சுற்றி வெளியே ஒரு அடுக்கு லேயர் செல் வால் ஃபார்ம் ஆகுது. இது வந்து இன்டைன். திஸ் இஸ் இன்டைன். இதுக்கு வெளியே எக்ஸைன் ஃபார்ம் ஆகணும். இன்டைன்ல என்னெல்லாம் இருக்கும் நம்ம படிச்சுட்டோம். பெக்டின் இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும்.
ஹெமிசெல்லுலோஸ் இருக்கும், இதெல்லாம் கேலோஸ் இருக்கும். இதுக்கு வெளியே ஒரு அடுக்கு வால் சுவர் ஃபார்ம் ஆகுது, அதுதான் எக்ஸைன். அது வந்து ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும். ஒழுங்கற்ற வடிவம் இப்படி இந்த ஒழுங்கற்ற வடிவம் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லா பாருங்க, சில இடங்களில் இந்த எக்ஸைன் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் எக்ஸைன், வெளியடுக்கு வெளிச்சுவர். போலன் கிரெயின் அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு எப்போ வருதோ அப்போ நாம இந்த ஸ்ட்ரக்சரை, இந்த அமைப்பை மேல் கேமிட்டோஃபைட், ஆண் கேமிட்டக தாவரம் அப்படின்னு நாம சொல்றோம். இதுதான் ஆண் கேமிட்டக தாவரம். இந்த சூழ்நிலையில் the nucleus, மைக்ரோஸ்போர் நுண் வித்துகள்ல இருக்கிற அந்த உட்கரு இரண்டாக பிரிகிறது. இப்போ இங்க இந்த நியூக்ளியஸ் வந்து இரண்டாக பிரிகிறதுனா என்ன அர்த்தம்? கேரியோகைனசிஸ் மட்டும் நடக்கிறதுன்னு அர்த்தம். உட்கரு மட்டும் பகுப்படைகிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? உட்கரு மட்டும் பகுப்படைகிறது. அந்த உட்கரு பகுப்படைகிறதுனால 2 உட்கரு கிடைக்கும். சரியா? ஒரு உட்கருவை சுற்றி வால் சுவர் அப்படிங்கிறது உருவாகும். இந்த சுவர் உருவான செல் ஜெனரேட்டிவ் செல், உருவாக்க செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உருவாக்க செல் அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் கிரெயின் அப்படின்னு உருவாகும் போது எக்ஸைன் இன்டைன் அப்படிங்கிற செல் சுவர், the cell wall formation takes place around the microspore. அப்போ இதை தான் நாம் வந்து மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். பட் when the exines are formed, it is incomplete circle, incomplete wall, முழுமை பெறாத ஒரு செல் சுவராக இந்த எக்ஸைன் காணப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம்? இந்த எக்ஸைன்ல வந்து ஸ்போரோ போலனின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸ்போரோ போலனின் highly resistant to the temperature, acidic enzymes அப்படின்னு பார்த்தோம். physical and biological damage prevent பண்றதுக்காக ஸ்போரோபோலனின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்போரோபோலனின் அப்படிங்கிற செல் சுவர் சப்ஸ்டன்ஸ், இந்த செல் வால் சப்ஸ்டன்ஸ் பொருள், செல் சுவர் பொருள் எங்க இல்லை? சில பகுதிகளில் இல்லை. இந்த ஏரியாவை நாம என்னன்னு சொல்றோம்? this area, this region, it is germ pore அப்படி சொல்றோம். இந்த germ pore வளர்துளை அப்படிங்கிறது சில நேரம் இப்படி சர்க்கிள் அப்படி இருக்கலாம், வட்ட வடிவத்தில் இருக்கலாம். சில நேரத்தில் இப்படி நீள் வாக்கில் இருக்கலாம். சரியா? இது germ furrows அப்படின்னு சொல்றோம். germ furrows அப்படிங்கிறது வேற, germ pores அப்படிங்கிற அமைப்பு வேற. இப்போ இந்த நியூக்ளியஸுடைய அமைப்பை பார்த்தோம். ஒரு நியூக்ளியஸ் ஆனது பகுப்படைந்து 2 நியூக்ளியஸ்களை உருவாக்குகிறது. இந்த பகுப்பு வந்து மைட்டாசிஸ், குன்றலிலா பகுப்பு மூலமாக நடைபெற்றது. அங்கே வந்து 2 செல்கள் ஃபார்ம் ஆச்சு. ஒன்று வந்து ஜெனரேட்டிவ் செல், இதை வந்து உருவாக்க செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செல், இந்த இன்னொரு செல் என்னன்னு கேட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல். இதை தழைவழி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெரிய தழைவழி செல்லும் ஒரு சிறிய ஜெனரேட்டிவ் செல்லும் உருவாகிறது குன்றலிலா பகுப்பு மூலமாக. இந்த வெஜிடேட்டிவ் செல்லில் வந்து என்ன இருக்குன்னா நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட் இருக்கும். அதிகமான ஊட்டப்பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இங்கே இருக்கு. சரியா? இப்போ போலன் டியூப் ஃபார்மேஷன், மேல் கேமிட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட்ல போலன் டியூப் மகரந்த குழாய் எப்படி உருவாகும்னா இந்த இன்டைன் ஆனது ஜெர்ம் போர் வழியா வளர்வதனால் நடைபெறுகிறது. அதாவது இதற்கு அடுத்த நிலை. அப்போது நாம் வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் போலன் டியூப் ஜெர்மினேஷனை சொல்கிறேன்.
இந்த இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் மேல் கேமிட்டோஃபைட் இல்லை போலன் கிரைன் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது ஆண் கேமிட்டக தாவரம் அல்லது போலன் கிரைனுக்கு தமிழில் என்ன, மகரந்த துகள். இந்த அமைப்பு தான் இந்த ஸ்டோமியம் வெடிப்பதினால், அந்த செல் சுவர்கள் இழக்கப்படுவதனால் இந்த ஸ்பொராஞ்சியம் நுண் வித்தகத்திலிருந்து வெளியேறுகின்ற மகரந்த துகள். சரியா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மகரந்த துகள் பொதுவாக 2 celled ஸ்டேஜ், 2 செல்கள் கொண்ட அமைப்பு, அந்த அமைப்புல தான் வெளியேறும். 60% மூடு விதை தாவரங்களில் இந்த 2 செல்கள் அமைப்பில் போலன் கிரைன், இந்த மகரந்த துகளானது வெளியேற்றப்படுகிறது. அப்போ மீதி இருக்கிற 40% எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். மீதி இருக்கிற 40% தாவரங்களில், மூடு விதை தாவரங்களில் இந்த ஜெனரேட்டிவ் செல், உருவாக்க செல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு உட்கரு இருக்கு. இந்த உட்கரு மீண்டும் குன்றலிலா பகுப்பிற்கு உட்பட்டு, அதாவது இந்த மூடு விதை தாவரங்கள் 40% மூடு விதை தாவரங்களில் போலன் கிரைன், பிளாஸ்மா மெம்பரேன், அதை சுற்றி இருக்கின்ற இன்டைன், இன்டைனை சுற்றி இருக்கின்ற ஒழுங்கற்ற செல் சுவர் கொண்ட எக்ஸைன். அப்போ இங்க இருக்கிறது வெஜிடேட்டிவ் செல், தலைவழி செல். இங்க இன்னொரு செல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கிறோம், இதுதான் ஜெனரேட்டிவ் செல், தான் உருவாக்க செல். இந்த உருவாக்க செல் மீண்டும் குன்றலிலா பகுப்பிற்கு உட்பட்டு 2 செல்களை உருவாக்குகின்றது, 2 செல்களை உருவாக்குகின்றது. இப்போ இந்த அமைப்பு 3 celled ஸ்டேஜ். 40% அதற்கு கீழோ, that means 40% of the seed bearing plants in the angiosperm or less than that are liberating 3 celled stage of pollen grain. This is a peculiar information. Okay, is an important information. Above 60% or exactly 60% of the seed bearing plants in the angiosperm are liberating the pollen grains in 2 celled stage alone. 2 celled stage alone. இப்போ நாம பார்க்கலாம் எப்படி அந்த மகரந்த குழாய் உருவாகிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த அமைப்பு நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்டைன்ல அந்த ஜெர்மினேஷன் கோர் இருக்கு, வளர்த்துளை. அந்த வளர்த்துளை வழியாகத்தான் என்ன ஆகணும், இன்டைன் ஆனது உருவாகிறது. எப்படி உருவாகிறது? போலன் டியூபாக உருவாகிறது, மகரந்த குழலாக மாறுகிறது. ஸோ இது போலன் கிரைன். இன்டைனுடைய ஒரு பகுதி இப்படி நீள்கிறது. இப்படி நீள்கின்ற இந்த அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போலன் டியூப்னு சொல்றோம். அந்த இடத்தில் மட்டும் என்ன இருக்காது, இன்டைனும் இருக்காது. அதாவது இன்டைன் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, இன்டைன் விரிவடைந்தது, நீள் வாக்கில் விரிவடைந்தது. ஆனால் எக்ஸைன் அப்படிங்கிறது இருக்கும், எக்ஸைன் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக இந்த ஜெனரேட்டிவ் செல், அதாவது உருவாக்க செல், இந்த மாற்றத்தின் போது வித்தின் த போலன் கிரைன், இந்த மகரந்த துகளுக்கு உள்ளேயோ அல்லது இந்த போலன் டியூபுக்கு உள்ளேயோ நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் மீண்டும் குன்றலிலா பகுப்பிற்கு உட்பட்டு 2 ஆண் கேமிட்டுகளை உருவாக்குகிறது. During the germination of pollen tube, the nucleus of generative cell divides. It forms 2 male gametes. During the development of pollen tube, மகரந்த குழாயினுடைய உருவாக்கத்தின் போது உருவாக்க செல்லின் உட்கரு குன்றலிலா பகுப்பிற்கு உட்பட்டு 2 நியூக்ளியைகளை உருவாக்குகிறது. அந்த நியூக்ளியைகள் ஆண் கேமிட்டுகளாக காணப்படுகிறது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இங்க வெஜிடேட்டிவ் செல்லோட அந்த சப்ளிமெண்ட் இது இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோபைட், ஆண் கேமிட்டக தாவரத்தின் வளர்ச்சியானது நடைபெறுகிறது. இந்த ஸ்ட்ரக்சர்
இந்த அமைப்பில் மகரந்த துகள் இருக்கும்போது சூலக முடியில் விழுந்தவுடன் சூலக முடியில் இருக்கின்ற ஈரப்பசையானது இந்த மகரந்த துகளினால் உறிஞ்சப்பட்டு உப்புகிறது. When the pollen grains falls on the suitable stigma, சரியான சூலக முடி, சூலகத்தினுடைய சூலக முடியில் விழுந்ததும் it absorbs the substances present on the stigma and becomes swell. That is the reason for this germination. இந்த போலன் டியூப் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? அப்போ இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். இதை மறக்கக்கூடாது எப்போதுமே. சரியா? இப்போ 60% தாவரங்கள் எப்படி போலன் கிரெயின்களை உருவாக்குகிறது, வெளியேற்றுகிறது அப்படின்னா 2 செல்டு ஸ்டேஜில். 40% மூடுவிதை தாவரங்கள் என்ன பண்ணுது, 3 செல்டு ஸ்டேஜில் லிபரேட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். எதை? மகரந்த துகளை. அந்த மகரந்த துகள் வெளியேற்றத்தில் எந்த பகுதி, மகரந்த பையனுடைய எந்த பகுதி பயன்படுகிறது? ஸ்டோமியம் அப்படின்னு பார்த்தோம். 2 நுண் வித்தகங்கள் இணைகின்ற இந்த பகுதியில் எண்டோதீசியத்தினுடைய தடிப்புகள் காணப்படாது. There is no thickening of the endothelium. At the junction between the 2 sporangium connects. That region is called stomium. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, மேல் கேமெட்டோஃபைட் அப்படிங்கிற பகுதி. இது போக போலன் கிரெயினுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவங்கள் இருக்கு? இந்த போலன் கிரெயின் வந்து எடிபிள் அப்படின்னு பார்க்குறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த போலன். எடிபிள்னு பார்க்கறதுனால இட் இஸ் ப்ரொவைடிங் நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட், உணவோடு சேர்த்து ஊட்டத்திற்காக நாம் கொடுக்கின்ற ஒரு உணவுப் பொருளாக இந்த போலன் கிரெயின், மகரந்த துகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது உண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது. சரியா? அப்போது அத்லெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க, பெரிய பெரிய விளையாட்டுகளில் கலந்து கொள்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஹார்ஸ், குதிரைகளுக்கு நன்கு வளர்ச்சி அடைய வேண்டும் தசைகள் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த போலன் கிரெயினை உணவாக கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது, புரதம் இருக்குது, நொதிகள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய உடலில் தேவைப்படுகின்ற ஒரு பொருட்களாக, உணவுப் பொருட்களாக கருதப்படுகிறது. முதல் பயன், போலன் கிரெயினோட பயன். ரெண்டாவது நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பயன் இல்லை, இட் இஸ் அபவுட் ஹே ஃபீவர். மகரந்த துகளின் வெளியேற்றத்தின் போது உருவாகின்ற அலர்ஜி, ஒவ்வாத்தன்மை. இந்த ஒவ்வாத்தன்மை ஹே ஃபீவர் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு மாற்றத்தை நம் உடலில் உருவாக்குகிறது. அதுக்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு தாவரத்தினுடைய மகரந்த துகள் பெரும்பாலும் ஹே ஃபீவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தன்மையை நம்மளுடைய உடலில் உருவாக்குகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான பூக்களினுடைய மகரந்த துகள் வெளியேற்றப்படுகிறது. சரியா? இதெல்லாம் போக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் இதை எடிபிள்னு சொல்கிறோம்? இந்த எடிபிள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹனி ப்ரொடக்ஷன், தேன். அப்போ பூந்தேன் அப்படிங்கிறது தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னா எதன் மூலமாக பெறப்படுகிறது? இந்த போலன் கிரெயின் மூலமாகத்தான் பெறப்படுகிறது. சரியா? இப்போ இந்த ஹனி போலன் இதை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்னா மெல்லிட்டோ பாலினாலஜி அப்படின்னு அர்த்தம். மெல்லிட்டோ பாலினாலஜி. இப்போ வெறுமனே நம்ம வந்து மகரந்த துகளை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படின்னு சொல்கிறோம்? பாலினாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பாலினாலஜி. ஒரு 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 பகுதியை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம், தொல்பொருள் ஆராய்ச்சி நம்ம செய்கிறோம். அந்த பகுதியில் வந்து எந்த விதமான தாவரங்கள் காணப்பட்டது, அங்கே நிலக்கரி இருந்துச்சா, எண்ணெய் வளங்கள் இருந்துச்சா அப்படின்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் நாம் எடுக்கிற அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பொருட்களில் எப்படி அதிகமாக கிடைக்குது அதை வச்சு தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா ஸ்போரோபோலனின் மற்றும் போலன் கிட், இது போலன் கிரெயினுடைய எக்ஸைன், இன்டைன்.
தப்பீட்டத்திலிருந்து பெறப்பட்ட அந்த செல் வால் மூலப்பொருட்கள், சரியா, செல் சுவரினுடைய பகுதி பொருட்கள் கிடைக்கிறது. அதை வச்சு நாம் சொல்லலாம். இவ்வளவு முக்கியத்துவம் இந்த போலன் கிரெயினுக்கு இருக்கு. சரியா? ஸோ தெர் ஆர் so many uses and disadvantages from the pollen grain. Study well. This is up to the male part of the bisexual flower. We have studied totally about the stamen. Next to that, this pollen grain should be pollinated. இந்த மகரந்த துகள் மகரந்த சேர்க்கையின் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்காக என்ன பண்ணணும், தாவரத்திலிருந்து ரிலீஸ் ஆகணும். ஆக்சுவலாக நாம் அதை பார்க்குறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூலகம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சூலகம் பற்றி பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம், பாலினேஷன், இதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.